முடியுண்டான்னு தைரியத்தை கொடுத்தா. கொஞ்ச நாள் ஆச்சு. பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா வந்தது. விளையாட்டு போட்டியும் நடந்தது. எல்லாரும் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறத இந்த புள்ள பார்த்தான். என்னால் ஓட முடியாது, ஆனால் நான் உயரமாக இருக்கேன், அதனால் உயரம் தாண்டி பார்ப்பேன்னு உயரம் தாண்டுற போட்டியில் கலந்துக்கிட்டான். அவனோட ஆர்வத்தையும் திறமையையும் பார்த்த ஸ்கூல் பிஇடி மாஸ்டர் அவனை அடுத்தடுத்து ஒன்றிய அளவில் நடந்த போட்டியில், மாவட்ட அளவில் நடந்த போட்டியிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவனும் கலந்துக்கிட்டு ஜெயித்தான். மாநில அளவுலேயும் ஜெயித்தான். இவனோட திறமையையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்த்த ஒரு கோச் பெங்களூர்காரர் அவனை கூட்டிக்கிட்டு நேராக அந்த ஏழை தாய்கிட்ட வந்தார். அம்மாடி, இந்த புள்ள அசாத்தியமான தைரியத்தோடையும் திறமையோடையும் இருக்கான், இவனை ஏங்கிட்ட கொடுங்க, இவன் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அற்புதமான சாதனையாளனாக மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, இவனை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்ன உடனே அந்த தாயும் கண்ணு கலங்கி அந்த கோச்சுக்கிட்ட தன் பிள்ளைய பெத்த தகப்பன்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சா. அவரும் அவனை பெங்களூர் கூட்டிகிட்டு போய் வருட கணக்கில் பயிற்சி கொடுத்தாரு. 2016 ஆண்டு ரியோ டி ஜெனிரா பிரேசிலில் நடந்த ஒலிம்பிக்கில் நல்ல உடல்நலமுள்ள 130 கோடி இந்தியர்களால் வெல்ல முடியாத ஒரு தங்கப்பதக்கத்தை, மாற்றுத்திறனாளிகளுக்காக நடந்த பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் ஜெயிச்சு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தங்கப்பதக்கம் வாங்கி தந்து பெருமை சேர்த்து கொடுத்த சேலம் வடுகப்பட்டி மாரியப்பன் தான் அந்த மாற்றுத்திறனாளி சகோதரன். இப்போ சமீபத்தில் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் கூட, பாராலிம்பிக் போட்டியில் கூட 2வது ஒலிம்பிக் பதக்கத்தை, வெள்ளிப் பதக்கத்தை வாங்கி நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காருன்னா அதுதான் அந்த தாய் கொடுத்த தன்னம்பிக்கையும் தைரியமும். விடியும் விடியும் என்று விண்ணை நம்புவதை விட முடியும் முடியும் என்று உன்னை நம்பு, உன்னால் முடியும், உலகம் உன் வசப்படும். நன்றி, வணக்கம்.